உடம்பு முழுதையும் வெள்ளையாக்கணும். ஆசை யாரைத்தான் விட்டுச்சேன. ஆனா இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் சிக்கல். இதுல இயற்கையான சில வழிமுறைகள் இருக்குது. டாக்டர்ஸ்ல பெய்த்து கட்டாயம் ப்ரொசீஜர் மூலம் செய்யற வழிமுறைகள் இருக்குது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட். அதாவது டெய்லி நம்ம ரூட்டீன்ல மெயின்டைன் பண்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஈஸியா இருக்கும் கேட்கறதுக்கு, ஆனா செய்யற வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாகிடும். ஆனா நான் சில டிப்ஸ் சொல்றேன். அதாவது நம்மட வைட்டனிங்கும் நமக்கு வேணும், அதே சமயத்துல நம்மட வேகமாக இயங்குற வாழ்க்கை முறையில வேகமாக அந்த வேலையை செஞ்சு கொண்டு ரூட்டீனை எல்லாம் பாதிக்காம டெய்லி வாழ்க்கை முறையை நடத்தி கொண்டு போற மாதிரி இலகுவான முறை அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க க்ரீம் போடுறேன்னு சொல்லுவோம், ஃபுல்லா க்ரீம் போடணும். இப்ப நம்மட சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் போட்டிப்பாரு, இப்ப அதை எல்லாரும் டெய்லி செய்யணுமா? அது பொருத்தமா? ஒரு நாள் செய்யறதுக்கே அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வேணும், குறிப்பிட்ட அமைப்பு வேணும். அதெல்லாம் பொருத்தம் இல்லைன்னா அப்ப வாழ்க்கை முறையோட நமக்கு வெள்ளையே ஆகணும், நம்ம பொலிஷ் ஆயிக்கணும், வைட்டிங் ஆயிக்கணும். அப்ப அது என்ன மாதிரி செய்யலாம்? ரைட். இப்ப நாங்க சோப்ல வெள்ளையாகிற சோப்புன்னு இருக்கு. பொதுவா கோஜிக் அசிட் சோப் இருக்குது, மெடிக்கலி சோப், மெடிக்கலா அதாவது ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட சோப். இப்ப அந்த சோப்புக்கு பதிலாக கோஜிக் அசிட் சோப், அதுல குவாலிட்டியான சோப்பை பாய்க்கிற வெரி இம்பார்ட்டன்ட். அது குவாலிட்டி இருக்குது, அதுக்குரிய மாதிரி ஒரு நல்ல தரமான சோப்பை நாங்கள் பாவிச்சா கோஜிக் அசிட்ல நம்ம பாடிக்கு டெய்லி சோப் போடுவோம் தான், இல்லாட்டி பாடி வாஷ் போடுவோம். அதுக்கு பதிலாக சோப்பை பாவிக்கிறேன், கோஜிக் அசிட்ல சோப். அப்போ ஈஸி. நம்ம வாழ்க்கை நடைமுறையிலேயே நாம டெய்லி குளிக்கணும், வாஷ் பண்ணணும், சோப் போடுறோம், அதுக்கு பதிலாக வெள்ளையாகிற சோப்பை போடுறோம். அப்போ ஈஸி. அடுத்தது நமக்கு இலகுவான இன்னொரு மெத்தட் ரைட், சீரம் அண்ட் லோஷன்ஸ். தண்ணி மாதிரி நாங்க பூசிட்டு டக்கு டக்குன்னு பூசிட்டு இல்லாட்டி தடவிட்டு நாங்க போகணும், ஆனா வெள்ளையாகும். அப்ப அதுல என்ன இருக்கு? கோஜிக் அசிட்லயும் சீரமும் லோஷனும் இருக்கு. லேசா பாய்க்கலாம். இப்ப நம்ம ஒரு நாளைக்கு 2 முறை அப்ளை பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம், தானா அது வெள்ளையாகும்.